தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரசுக்கு 28 தொகுதிகள். காங்கிரசுக்கு 28 தொகுதிகள், தொண்டர்கள் அதிருப்தி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தற்பொழுது அது கூட்டணி தொடருமா தொடராதா, கூட்டணி உடையுமா என்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்டு வந்தது. ஆனால் தமிழகத்துக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராது என்று காங்கிரஸ் கோரிக்கைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இது ராகுல் காந்திக்கு அதிருப்தியை கொடுத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அதிகபட்சமாக 28 தொகுதிகள் வழங்கப்படும் என்று திமுக கூறிவிட்டது. காங்கிரஸ் இதற்கு சம்மதிக்குமா என்பது தெரியவில்லை. காங்கிரஸில் ஒரு பிரிவினர் திமுகவில் கூட்டணி தொடர வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆனால் பெரும்பாலானோர் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்து போட்டியிட வேண்டும் என்று விரும்புகின்றனர். திமுக 28 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது, கூட்டணி ஆட்சி கிடையாது, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கிடையாது என்று தெளிவாக கூறிவிட்டது. 28 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் போட்டியிடுமா என்பது கேள்விக்குறி. 28 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு போட்டியிட காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்பவில்லை. அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேற விரும்புகிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து போட்டியிட்டு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கை பெற விரும்புகின்றனர். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் சென்னை வந்துள்ளார். என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.